விழிஞ்சம் துறைமுகத்துக்கு அருகில ஒரு வெளிநாட்டு கப்பல் ஒன்று மூழ்கியது. அந்த மூழ்கிய கப்பல் ரசாயன பொருட்கள் அடுத்து வெளியேறப்பட்டது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது தனுஷ்கோடியில அரிச்சமலையிலிருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3ஆம் சத்திரம் வர கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டர்கள் பார்த்து இந்த ரசாயன பொருட்கள் ஒதுங்கி இருக்கு. இது குறிப்பிட்டு சொல்லணும்னா இது வெர்ஜின் பாலிஎத்திலீன் சொல்ற ஒரு பிளாஸ்டிக்கை உருவாக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள். இந்த மூலப்பொருள் பாத்தீங்கன்னா பெட்ரோல்ல இருந்து உருவாக்கப்படுற மூலப்பொருள். இந்த மூலப்பொருள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரங்கள் முழுவதுமாக இது ஒரு அப்படியே ஒரு லேயர் அலையாக ஒதுங்கிட்டு இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள நிறைய பொருட்கள் உள்ள வந்துகிட்டே இருக்கு. இதை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகளும் மாவட்ட நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுக்கணும். அதே போன்று இந்த கடல் வளம் இந்த பகுதியில் உள்ள கடல் வளம் முழுமையாக மன்னார் வளைகுடா பாதிக்கப்பட்டிருக்கும். இது குறித்து வனத்துறையும் அரசும் நடவடிக்கை எடுத்து அந்த எண்ணெய் நிறுவனங்கள் அந்த கப்பல் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுத்து உரிய இழப்பீடுகளை மீனவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறேன்.